ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த வேத வசனத்தில் நம்மோடு கூட இடைபடுகின்ற, அவர் சொல்ல விரும்புகின்ற ஒரு காரியம், நான் உங்களை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். நம்முடைய உள்ளங்கை எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பான இடமாய் இருக்கும். எப்பொழுதும் நம்முடைய கண்ணின் முன்பதாக அது இருக்கும். நம்ம எப்பொழுதும் நம்ம கையை உடனே நம்ம பார்க்குற ஒரு இடம், நம்ம எப்பொழுதும் பார்க்குற இடம், அந்த உள்ளங்கையை நம்ம எப்பொழுதும் பார்ப்போம். அந்த இடம் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் இருக்கும். ரெண்டு விஷயம், ஒன்று அது பாதுகாப்பாக இருக்கும், இன்னொன்று அது எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கும். நம்ம எப்பொழுதும் எதனா வாங்குகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோன்னா இந்த கையை திறந்த வண்ணமாக நம்ம வாங்குகிறோம். இந்த கையை நம்ம வாங்கின உடனே மூடுகிறோம். ஸோ இப்படி இந்த உள்ளங்கை, இந்த உள்ள கையினுடைய உள்பகுதி மிகவும் சிறப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது இல்லை. நம்ம சாப்பிடும் பொழுது இந்த உள்ளங்கைகள் நம்ம எல்லா விதங்களிலும் இருக்குது. நம்ம ஒரு பெண்ணை பிடிக்கும்போது இப்படி உள்ளங்கையில் நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னுடைய உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கையின் ரேகைகள் எப்படியாக இருக்கோ அப்படியாக தேவன் உங்களையும் என்னையும் வரைந்து வைத்திருக்கிறார். அப்போ வரைந்து வைத்திருக்கும் போது அவருடைய கண்ணின் முன்பதாக நம்ம இருக்கிறோம். எப்போ அவர் கண்ணை திறந்து பார்த்தாலும் நம்ம மறைவாக இல்லாதபடிக்கு, மறந்து இருந்து விடாதபடிக்கு நாம் எப்பொழுதும் அவருடைய பார்வையில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது, அந்த உள்ளங்கை எப்படி பாதுகாப்பாக இருக்கோ அப்படியாக கர்த்தர் நம்மை எல்லா இடங்களிலும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் நம்மை எல்லா நேரங்களிலும் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரம், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவர் உள்ளங்கையில் எங்களை வரைந்து எப்பொழுதும் எங்களை பார்த்து, எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து, எப்பொழுதும் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களை எல்லா சூழ்நிலைகளுக்கும், இருளுக்கும் வெளிச்சத்திற்கும், ஆண்டவரே மழைக்கும், ஆண்டவரே பாதுகாப்பை கொடுங்கப்பா. எங்களை எல்லா சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. எல்லா நாசமோசத்துலேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாமல் எப்பொழுதும் எங்களை பாருங்கப்பா. எங்களை பார்த்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.